ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து மோட்டல் சிமுலேட்டர் தான் விளையாட போகிறோம். சரிங்களா, நான் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி வீடியோலாம் போட்டிருப்பேன் கைஸ். அந்த வீடியோலாம் நான் வேறு சேனலில் போட்டிருக்கேன். அதுவும் என் புது சேனல் தான். நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் தரேன். சரி வாங்க இப்போ கேம்குள்ளே போயிடலாம். இங்கெல்லாம் கொஞ்சம் குப்பையாக இருந்ததா, சரி அப்படியே நான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பை வால் பெயிண்ட் டு பெயிண்ட். இப்போ நம்ம பெயிண்ட் வாங்கணும். ஓகேயா, ஃப்ளோருக்கு ஃபஸ்ட்டு வாங்குவோம். நம்மக்கிட்ட $1000 இருக்குது. ஆமாம், $1000 இருக்குது. ஓகே, ஆர்டர் வெளியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். இல்லை புரியல, வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ், நம்ம கையில் ஒன்றே தான் வைக்க முடியும்னு நினைக்கிறேன் அர்த்தம். சரி ஓகே, ஃபஸ்ட் இந்த ரூம் அடிக்கலாம். ஓகே, நம்ம இந்த ரூம் அடிச்சாச்சு. நான் கூட அந்த ஒரே ஒரு ரூம் தான் அடிக்க முடியும்னு நான் நினச்சேன். பரவாயில்ல, நிறையாவே பெயிண்ட் இருக்குது. இனிமேல் நான் டெய்லியும் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். எல்லா டைம்லேயும் இதுதான் சொல்கிறேன். சரி ஓகே ஓகே இது நம்மளுக்கு வாலில் பெயிண்ட் பண்ண முடியாது. ஓகே நம்ம வால் பெயிண்ட் வாங்குவோம். நல்லதாக பார்ப்போம். என்ன இருக்கு, பேபி ப்ளூ. ஓகே, அதே வாங்குவோம். எல்லாமே நம்ம இப்போதைக்கு கம்மியாக வாங்குவோம் கைஸ். அதுக்கப்புறமா அதிகமாக வாங்குவோம். இப்போ இந்த எல்லா வாலும் வச்சிடலாம். நான் இந்த மோட்டல் கேம் இது கேம் பிளேஸில் இப்போ நானே பார்த்துட்டு இருந்தேன். சரியா, யூடியூப்பில் அந்த இடத்துல கிராஃபிக்ஸ் நல்லாவே இருந்தது. இது மொபைல் கேமில் மோட்டலு. ஆனாலும் இதுலேயும் பரவாயில்ல, நல்லா கொடுத்துருக்காங்க. மொபைலுக்கு எவ்வளோ எப்படி கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்காங்க. நிறையாவே கொடுத்துருக்காங்க. நல்லா கிராஃபிக்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் நல்லா கிராஃபிக்ஸ் இருக்குது, அதான் சொல்ல வரேன். ஓகே சரி கைஸ், உங்கள்கிட்ட அப்படியே பேசிட்டு பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சுன்னு. நிறையா பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ரூம் இருக்குது, இது ஒரு ரூம் இருக்குது. சரி ஓகே, இப்போ ஓகே சரி, இப்போ நம்ம சீலிங்க்கு பெயிண்ட் வாங்குவோம். சீலிங் பெயிண்ட் பேபி ப்ளூ. அது நல்லாவே இருக்கும். ஸோ அதை வாங்கிடுவோம். ஓகே, யூஸ் ட்ராலி டு மூவ். ஓகே ஓகே ஓகே, ட்ராலிக்கு வெயிட் பண்ண. சரி ஓகே, ஆட் பார்க்கணும். அது நான் அப்புறமா பண்ணி பார்க்குறேன். ஓகே ஓகே கைஸ், இப்போ எல்லாமே வச்சாச்சு. இப்போ வாலும் சீலிங்கும் ஒரே, அதான் என்ன சொல்கிறது, ஒரே கலர் வச்சுருக்கேன். ஓகே, ஃபுல்லாக ஸ்ட்ராங்க. ஓகே ஓகே கைஸ், இப்போ ஃபுல்லாகவே அடிச்சிட்டோம் பெயிண்ட்டு. இப்போ கம்ப்யூட்டர் எங்கேயும் இங்கே இருக்குமே. அதுவும் கம்ப்யூட்டரில் இங்கே ஹோமு. ஓகே, பூல் இல்லை நம்மளுக்கு. ப்ரிப்பேர் ஃபர்ஸ்ட் ரூம். ஓ, நம்ம ஃபர்னிச்சர் கூட வாங்கி வைக்கலாமா? இல்லை எனக்கு தெரில தான். ஓகே 70. அதுக்கப்புறம் செல்ஃப்லாம் இப்போதைக்கு வேணாம் கைஸ், அப்புறம் வாங்கி வச்சேன். ரக்ஸு, சோஃபா ஒன்று, அது ஏசி ஒன்று வாங்குவோமா? ஏசி ரொம்ப அதிகமாக இருக்கு. இது எல்லாமே டாய்லெட்டு, டிவி ஒன்று வாங்கிப்போம். 80 தான் வாங்கிப்போம். ஓகே, டோட்டலாக 190 ஆயிருதா. டேபிள் ஒன்று வாங்கிப்போம். ஒரு நல்லா டேபிளாக வாங்கிப்போம். ஓகே கைஸ், எல்லாமே ஒரே பாக்ஸில் வந்துச்சா? சூப்பர். இல்லை இல்லை இல்லை, இது சோஃபா மட்டும் தான் ஒன்றும் வரும்னு நினைக்கிறேன். சோஃபா நம்ம இங்கே வச்சிடலாம். ஓகே கைஸ், வந்துச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேபிள் வாங்கணுமே. டேபிள் தான் ஃபஸ்ட்டு வேணும். சரி ஓகே, இங்கே
வச்சிடும். ஓகே ஸோ கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னன்னு தெரில, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வராங்க, புது சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வராங்க. நீங்களும் வந்து ஒரு புது சப்ஸ்கிரைபராக ஆகிடுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஒரு சப்ஸ்கிரைப் தான் பண்ணி விட்ருங்க. கரெக்டாக இங்கே வைக்கலாமா கைஸ்? நம்ம வந்து பெட்டு வந்து இப்போது வாங்கலாமா வேணாமா தெரியலையா? டிவி இருக்கே, வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓப்பன் பண்ணி இப்போதைக்கு டேபிள் மேலே தான் வைக்க முடியும்ல. நான் என்ன நினச்சேன்னா சோஃபா மட்டும் தனியாக வச்சுட்டு டேபிள் எடுத்து இங்கே போட்டு டிவி நினச்சேன். பரவாயில்ல, இதுவும் வந்து நல்லா தான் இருக்குது. சரி ஓகே ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து மோட்டலு ப்ரிப்பேர் பண்ணுறேனே. ப்ளேஸ் வார்ட்ரோப் வார்ட்ரோப் வாங்கணுமா? ப்ராடக்ட்ஸ் வார்ட்ரோப்பு அது இங்கே கீழே லாஸ்ட்டில் இருக்குது. இருக்கிறதுலே கம்மியான தூண் வாங்கிக்கலாம். கரெக்டாக இங்கே ஓகே கைஸ், இங்கே ஒரு ஆளே போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன். நோ ப்ளேஸ் சிங்க்கா, நான் கை கழுவுற சிங்க் அதுவும் ப்ளேஸ் பண்ணிடலாம். சிங்க்கு $50 ஒன்று இருக்குது, அதை வாங்கிப்போம் கைஸ். என்னோடய வாய்ஸ் வந்து கேட்குதா உங்களுக்கு? கேட்குதுன்னா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் வந்து எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதுதான். ஓகே சரி, அது வந்து இங்கே வேணாம், இங்கே வச்சிடும். ஓகே கரெக்டாக இருக்குது, இங்கே வச்சிடும். சரி ஓகே, லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க. நான் வேறு அந்த டிவி தான் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அது இல்லை எனக்கு தெரியும் அந்த சிம்பிள் இருக்குல்ல, அந்த ட்ராலி மாதிரி அதுதானே. ஆனாலும் வந்து அங்கேயே போயிட்டுருக்கேன், ஏன்னா எனக்கு தெரியல. ஓகே 200க்கு ஒரு பெட்டு. அது go near the thief and top. திருநெல்லாம் வரணும். நல்லா அடிப்போம், நல்லா இந்த டீஃபை வந்து அச்சா $50 கிடைக்குது. ஓகே நல்லாவே பண்ணியிருக்காங்க கைஸ் இந்த கேமை. இது வந்து ஓகே கரெக்டாக இருக்குது. ஓகே நம்ம $10 கொடுத்துருக்காங்க, அதுமா வந்து 2 பவர் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஓகே நம்ம ப்ளேஸ் பெட்ஷீட்டா க்ளீனர்லாம் வேணாம், ஆட் தான். நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அப்புறமா வந்து பண்ணிக்கலாம். பெட்ஷீட் $25 பை. இது வந்து பார்ட் 1 ஓகேங்களா. இன்னும் நிறைய பார்ட் வந்து இருக்கு, நிறைய கேம்ஸ் வந்து நான் போடுவேன். நீங்கள் அது ஒரு மறக்காமல் நீங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அவ்வளோண்ணா. பில்லோவா? பில்லோ ஒரு $20 போட்டுக்கலாம். இல்லை வேணாம், ஒரு $10 போடணும். என்னது கைஸ் இது? ஓ காசா? இதில் வந்து நான் வந்து நினச்சேன் ரியல் மணி போட்டு அந்த மாதிரி தான் அந்த ட்ராலி அதெல்லாம் நினச்சேன். பார்த்தா பரவாயில்ல, எல்லாமே ஆட்ஸாக இருக்குது, நல்லா தான் கரெக்டாக இருக்குல்ல. ஓகே கைஸ், நம்ம ரூம் வந்து நம்ம மோட்டல் ரூம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் பாருங்கள், நிறைய ரூம் இருக்குது. நம்ம வந்து உங்களுக்கு மேலே போய் காமிக்கிறேன். நிறைய ரூம் இருக்குது கைஸ். பாருங்கள் $400. இப்போதைக்கு நம்ம $210 தான் இருக்குது ஓகேங்களா. அப்படியே நம்ம ஸ்டார்டிங்லாம் கம்மியான டாலர் ரூம் வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி. இங்கே பாருங்கள் $200
கைஸ் நம்ம இதை அன்லாக் பண்ணிடலாம் கைஸ். அன்லாக் பண்ணிட்டோம். ஓகே, ஏன் வந்து நான் பார்த்துருந்தேன்னா $210 சொன்னாங்க. சரி $200 சொன்னாங்க. சரி நாங்களும் வந்து $210 இருக்கு அன்லாக் பண்ணிடலான்னு பார்த்தேன். அதுவும் அப்படியே அந்த கேஷில் $210 இருந்ததா. அதானா கிளிச்சா நம்மளுக்கு பரவாயில்லையே, $210 வந்து சேவ் ஆயிடுச்சா அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே, ஓகே கைஸ், நம்ம ரூம் வந்து ரெடி ஆயிடுச்சு கைஸ். ஒருத்தவங்க வரான், இங்கே வரலையா? இங்கே எங்கே போடுறேன்? ஜிம்மெலாம் அன்லாக் பண்ண முடியுமா? லெவல் வந்து 150. சரி நம்ம அதுவும் வந்து ஒரு நாள் வந்து அன்லாக் பண்ணுறோம். ஓகே, ஜிம்மோட பார்க்கிங் வந்து பார்க் பண்ணிவிட்டு இங்கே வராங்கன்னு தெரியல. சார் வாங்க சார், நம்ம ஹோட்டல். ஐயோ நியூ கஸ்டமர்ட்டு. இது ரூமு. ஓ இங்கே தான். ஓ இதுவும் நம்மளுக்கு தானே? ஓகே ஓகே ஓகே. டேப் டு ஷவர் ஃபஸ்ட். அவைலபிள் வந்து க்ரீன் கலர் ஆக்குபைடு. ஓகே, நியூ கஸ்டமர் கெஸ்ட் டீட்டெயில். ஓகே கைஸ், நம்மக்கிட்ட வந்து எல்லாம் வந்து நாட் ரெடி ஆக்குபைடு. ஓகே, நம்மக்கிட்ட வந்து இன்னும் ரூம் இருக்குது. அது வந்து நம்ம கைஸ் பாருங்கள் 2 ரூம் தான் இருக்குது. அதுக்குள்ளே எவ்வளோ பேர் வந்தாங்க. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த ரூம் நம்ம புதுசாக ரூம் வாங்கணும்ல, அந்த ரூமை போய் நம்ம வந்து இப்போ வந்து டெக்கரேட் பண்ணலாம். ஓகே பாருங்க கைஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ண முடியும் உங்ககிட்ட காமிக்கல. இப்படி தான் இருந்தது. ஓகே, டர்ட்டியாக. சாரி. ஸோ கைஸ், நம்ம வந்து என்ன சொல்கிறது, இந்த ரூம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இது வந்து யாராச்சும் இது ரெண்ட் எடுப்பாங்களே, ரெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி கைஸ், இப்போ வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணும் இங்கே. ஓகே, அது நல்லா. சரி ஓகே கைஸ், சரி கைஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ரூம் வந்து வால் வந்து பெயிண்ட் அடிக்கணும். வால் பெயிண்ட்டு வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி பண்ண வேணாம் நானே. கைஸ் நம்மக்கிட்ட வந்து ஓகே இங்கே வந்து இருக்க பாருங்க, காசே இல்லைன்னு நினச்சேன். வண்டி போட்டு வண்டி. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதெல்லாம் வந்து செய்கிற மாதிரி எல்லாம் ட்ராலி இதெல்லாம். கைஸ் நம்மக்கிட்ட வந்து ப்ரைஸ் லிட்ரு. கைஸ் நம்மக்கிட்ட வந்து $24 தான் கைஸ் இருக்குது இப்போதைக்கு. ஓகேங்களா? அதனால வந்து ரூம் வந்து கைஸ் இது கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பாயிண்ட் ஓகே கைஸ், இதை வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா பாரு, ஓகே இந்த ரூம் வந்து க்ளீன் பண்ணுமா. நட்டு வந்து ஆஃபில் எடுத்துருக்கடா. நெட் ஆன் பண்ணிட்டு இப்போ வந்து க்ளீன் பண்ண விட்டுருணும். கைஸ் நான் நெட் ஆனில் தானே வச்சுருக்கேன். சரி கைஸ், ஏதோ போதே, வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். நாட் அவைலபிள் நினச்சேன். சரி கைஸ், நம்மளே வந்து ரூம் வந்து க்ளீன் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ரிமூவ் ட்ராஷு வேறு இங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. மாப் போடுறதுக்கு
இந்த ரூமை வந்து நம்ம வந்து ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது நீட்டாக ரொம்ப அதிக காசு போட்டு வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அதுக்கு தான் வந்து இப்படி இருக்கு, அதுக்கு தான் வந்து டர்ட்டியாக இருக்கு, அதுக்கு தான் சார் அதுக்கு தான் வந்து நம்மக்கிட்ட வந்து காசே இல்லை ஓகேங்களா. ஓகே அவைலபிள் இருக்கோ $74. கைஸ் பாருங்க கைஸ், கொலாப்ஸ் ஆச்சு. நான் வந்து நினச்சேன், பார்த்தா வந்து இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வராங்கள, அவங்க வந்து ரூம் வந்து செக்இன் பண்ணிட்டு ஓகே அவங்க வந்து உள்ளே போயிட்டாங்கன்னா நம்ம மட்டும் உள்ளே போக முடியாது. அவங்க வந்து செக்இன் பண்ணிட்டு காசு கொடுத்துன்னு போயிடுவாங்க, காசு கொடுத்துன்னு செக்இன் பண்ணிட்டு போயிடுவாங்க. சரிங்களா. அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காசு வரும். அப்புறமா நெக்ஸ்ட்டு ரூமுக்கு வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ரூம் வந்து ஃபர்னிச்சர்லாம் போடலாம். சரிங்களா. இதுதான் வந்து கேமு சரிங்களா. சரி ஓகே கைஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.